Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 47th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவே மிஸ் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் இன் கொல்கத்தா ஜென்ரலாவே ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜென்ரல் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152. பட் இந்த சீசன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே எக்ஸப்ட் ஒன் கேம் 200க்கு மேலே தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 260 அடிச்சும் வந்து பஞ்சாப் அதை ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்து இது ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசனில் 215, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் 215. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் கேகேஆர் vs டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 33 டைம்ஸ் ஐபிஎல்ல மோதிருக்காங்க. இதில் 17 டைம்ஸ் கொல்கத்தாவும் 15 டைம்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. இந்த சீசன் ஏற்கனவே இந்த ரெண்டு டீமும் ஒரு கேம் மோதி இருக்காங்க. அதில் ரொம்ப ஈஸியாகவே வந்து கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸை ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 10 கேம்ஸில் 5 wins and 5 losஸோட டேபிளில் வந்து 5th பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசன் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸில் வந்து வெறும் 1 win எடுத்திருந்தாலும் லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 4 wins எடுத்து வந்து பிளே ஆஃப்ஸ் ரேஸில் வந்து இவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு வராங்க. ஃப்ராசரை எடுத்ததுக்கப்புறம் டாப் ஆர்டரில் அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருச்சு. அவரும் எல்லா கேமும் வந்து ஒரு அக்ரஸிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லோவர் டவுன் தி ஆர்டர்லையும் பண்டன்ட் வந்து கிறிஸ்டியன் ஸ்டபர்ஸும் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்னா இவங்களுக்கு ஒரே ஒரு குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேலை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன தான் விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் கேம் நோக்கியாவை வந்து ட்ராப் பண்ணிட்டு வில்லியம்ஸ் எடுத்தாங்க. பட் அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். இந்த மாதிரி ஃப்ளாட் விக்கெட்டில் வந்து இவங்களோட பவுலிங் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. பேட்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிடுச்சு. பட் இவங்களோட பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு கொல்கத்தா மாதிரியான பிச்சில் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் டேக் தம் அஸ் ஃபேவரேட்ஸ். நெக்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 8 மேட்சஸில் வந்து 5 wins and 3 losஸோட டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசன் வந்து 3 கண்டினியூஸ் வின்ஸ் இன் ரோ எடுத்து வந்து நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. பட் லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் கேம் எகென்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் சேஸில் வந்து தோற்றுருக்காங்க டிஃபெண்ட் பண்ண முடியாமல். அது கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஓரளவுக்கு டென் பண்ணியிருக்கும். அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. லோவர் டவுன் தி ஆர்டரில் வந்து ரசல் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் மற்ற பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. பேட்டிங்கை விட இவங்க பவுலிங் தான் ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. சுனில் நரைனை தவிர வேறு எந்த பவுலருமே வந்து ஹர்ஷித் ராணா கூட விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஸோ நரைனை தவிர வேறு எந்த பவுலரும் வந்து ஃபார்மில் இல்லாதது வந்து இவங்களுக்கு ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. இப்போ இன்ஜுரின்னு வந்து ஸ்டார்க் வேறு லாஸ்ட் கேம் விளையாடல. இந்த கேமும் அவர் விளையாடலைன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இவங்களோட பேட்டிங் வந்து கம்பேர்ட் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஹோம் அட்வான்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் ஐ டேக் தம் அஸ் ஃபேவரேட் அண்ட் ஐ ப்ரிடிக்ட் த கேகேஆர் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். பில் சால்ட் அண்ட் வந்து ரிஷப் பண்ட். 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஒருத்தர் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, ஒருத்தர் மிடில் ஆர்டரில் இறங்குறாரு. ஸோ வந்து அதுவும் ஃபேண்டசிக்கு வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. ஸோ 2 பேருமே கிளிக் ஆனாலும் சரி, இல்லை ஒருத்தர் கிளிக் ஆனாலும் சரி, நம்ம ஃபேண்டசிக்கு வந்து அது பேலன்ஸ் ஆகிடும். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 பேட்ஸ்மேனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இருந்து ஸ்ரேயாஸ் ஐயர். காரணம் என்னென்னா வந்து ஆல்ரெடி சால்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நரேன் அண்ட் ரசலும் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக வரப்போகும்போது வந்து ஒரே ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்ஸ்மேனை தான் எடுக்க முடியும். ரிங்கு சிங்கை கம்பேர் பண்ண போகும்போது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பெட்டர்னு நினைக்கிறேன். ரகுவன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் ஒரு கேம் பேட்டிங்கே வரல, இன்னொரு கேம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பெட்டர் ஆப்ஷன் ஃபீல் பண்ணுறேன். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து 2 பேட்ஸ்மேன். ஃப்ராசரை வந்து ஆஃப்டர் லாஸ்ட் கேம் கண்டிப்பாக நம்மளோட ஃபேண்டசி டீம்லேருந்து மிஸ் அவுட் பண்ணவே முடியாது. டெல்லி கேபிட்டல்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் வந்து இன்றைக்கி அவர் தான். அந்த ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அவர் கொடுக்குறத வச்சு தான் அவங்க ரொம்ப கேபிட்டலைஸ் ஆகிடுறாங்க. அதுவும் அவரே சொல்கிறாரு 4-6 மட்டும்தான் அவர் எய்ம் பண்ணுவேன்னு. ஸோ 4-6 அடிக்கிற பிளேயர் வந்து இன்னுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்டியன் ஸ்டபர்ஸ் லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து எல்லா கேமுமே எக்ஸப்ட் 1 or 2 கேம்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃபார்மில் இருக்கிறதுனால அவரையும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். சுனில் நரைன் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். இந்த சீசனில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவர் தான். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து கொல்கத்தாவோட பெஸ்ட் பிளேயர் அவர் தான். கண்டிப்பாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ணுறதுங்கிறது பெரிய ரிஸ்க்கு. ஸோ அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். அடுத்து ஆண்ட்ரூ ரசலும் வந்து ரொம்ப நல்ல ஆல்ரவுண்ட் ஃபார்மில் இருக்கார். ஆல்ரவுண்டர்ஸ் எப்போதுமே நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரையும் நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. அக்ஷர் பட்டேல் இவரை நம்ம ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு மேட்ச் வந்து டாப் ஆர்டரில் இறங்கி வந்து 60 அடித்தார்.
பட் எல்லா கேமும் ஒரு டாப் ஆர்டரில் வருவாருங்கிறதுக்கு வந்து அஷூரன்ஸ் கிடையாது. ஸோ இவர் ஒரு பவுலராக மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். பட் டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கிற 1-2 நல்ல பவுலரில் இவரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அவர் எடுக்கிறது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம்தான். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து கலீல் அகமது அண்ட் வந்து குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் தான் அவங்களோட பெஸ்ட் பவுலர் வித்தவுட் எனி டவுட். ஃப்ளாட் ட்ராக்ஸில் கூட வந்து எக்ஸப்ட் லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. கலீல் அகமது வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் நம்ம ஃபேண்டசி டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேருந்து ஹர்ஷித் ராணா. ஒருவேளை மிச்சல் ஸ்டார்க் விளையாண்டா நீங்கள் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக அவரை கூட எடுக்கலாம். பட் இவர் தான் வந்து இந்த சீசன் கொல்கத்தாவோட பெஸ்ட் பவுலருங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் சுனில் நரேன். ஸ்டார்க்கும் வந்து இன்ஜுரி ஆகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேம் வந்து நல்லா போடலை. மற்ற பவுலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இல்லை. ஸோ ராணாவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனா நரேனை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஆல்ரவுண்ட் ஃபார்மில் இருக்கார். எல்லா கேமுமே பேட்டிங்லேயும் அசத்துறாரு, பவுலிங்கும் நல்லா போடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்லேயும் 85 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் தான் எப்போதுமே பாயிண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசன்லேயும் ஃபேண்டசிலேயே ரொம்ப அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறதும் நரேன் தான். ஸோ அவரை தான் கேப்டனாக போடணும். வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி தான். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ராசர். அவரும் லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தார். 4-6 அடிக்க போகும்போது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். ஸோ அதுவும் வந்து ஒரு வைஸ் கேப்டனுங்க போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இவரும் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் ஸ்வாப் பண்ணி கூட போடலாம். பட் ஆனால் வந்து ஆல்ரவுண்டருங்கிற ஒரே காரணத்துக்காக நரேனை போடுறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். இவங்க 2 பேரை தாண்டி வர நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரூ ரசல் ஒரு நல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ். சேம் ஃபார் தட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அதர் தேன் தட் வந்து பில் சால்ட். அவரும் வந்து ஈடன் கார்டன்ஸில் நடந்த ஒரு 2-3 மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. மேபி இந்த கேம் ஒரு பிக் ஸ்கோர் எடுத்தாருன்னா மற்றவங்க கேப்டனாக போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அது உங்களுக்கு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணும். ஸோ அதை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.